பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? வேத புஸ்தகத்துல ஒரு வாலிபனை பற்றி எழுதியிருக்கிறது. யாபேஸ் என்கிற ஒரு வாலிபன். அவன் பிறக்கும்போது இவனை துக்கத்தோடு பெற்றேன்னு சொல்லிதான் அந்த பெயரை அவனுடைய தாயார் வச்சாங்களாம். அவன் பிறக்கும்போது துக்கத்தை கொடுத்தவன். ஒருவேளை நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி இவன் பிறந்த நேரம் சரி கிடையாது, இவன் பிறந்த நேரம் சரியில்லாதனால இந்த மாதிரி கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, குழந்தை மேல பழி சுமத்துறாங்களே, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்த ஒரு வாலிபன். ஆனா அவன் வளர்ந்து பெரியவனாகும் போது கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தரிட்ட ஒரு ஜெபம் செய்றான் பாருங்க. 1 நாளாகவும் 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார். அவன் என்ன வேண்டிக் கொண்டான்னு தேவன் அதை அருளினார். இன்றைக்கு நீங்க வேண்டிக் கொள்வதை கர்த்தர் அருள போகிறார். எப்படி வேண்டிக் கொள்ளணும்? யாபேஸ் வேண்டிக் கொண்டார் பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்து கொள்ளும். இதுல கருத்தான ஒரு ஜெபம். அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கவனமாய் கேட்டு அதை அப்படியே அருளி செய்தார். இன்னைக்கு உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கி உங்களை மகிழ்ந்திருக்கும்படிக்கு செய்வார். ஏன் தெரியுமா? அதுக்காகத்தான் அவர் சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நம்மை செழிப்பாக்கி நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கி நம்ம கூட இருந்து பாதுகாத்த நடத்த சிலுவையில தன் கைகளை ஆணியடிக்கு ஒப்பு கொடுத்து கால்களை ஆணியடிக்கு ஒப்பு கொடுத்து தன்னையே பலியாய் கொடுத்தார். அந்த இயேசுவை நோக்கி, இயேசுவே என்னையும் ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என் கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறீங்களா? அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்க. தகப்பனே, இயேசுவே, எனக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த தேவனே, தழும்புகள் காயங்களை ஏற்றுக்கொண்டவரே, என்னையும் ஆசீர்வதியும், என் எல்லைகளை நீர் பெரிதாக்கி தாரும், உம்முடைய கரம் என் கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதங்களை ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.